அனைத்து தமிழ் உள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க உள்ளோம். நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் பங்குனி மாதம் 15ஆம் நாள் சனிக்கிழமை 29/3/2025 அன்று இரவு 8:15 மணிக்கு திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி சனீஸ்வரன் என்றழைக்கப்படும் சனி பகவான் கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார். கும்பராசியில் இருந்து மீனராசிக்கு திருக்கணிதப்படி மாறுதலாகி செல்லும் சனி பகவான் 12 ராசியினருக்கும் கோச்சார ரீதியாக எத்தகைய பலன்களை வழங்குவார் என்பதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சனிப்பெயர்ச்சி அன்று கிரகங்களின் சஞ்சாரத்தை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, மீனத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், ராகு மற்றும் சனி என கிரகங்கள் சஞ்சரிக்கின்றன. சனி பகவான் கோச்சார ரீதியாக மீன ராசியில் சஞ்சரிக்கும் போது சில ராசிகளுக்கு சங்கடங்கள் உண்டாக்கலாம் என்றாலும் அவர் வக்ரகதியாகும் காலத்தில் அவர்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்களில் இருந்து விடுதலை கிடைக்கும். சனி பகவான் பற்றிய பொது பலன் அறிய கால புருஷ தத்துவத்தை மேற்கொள்ள வேண்டும். தற்போது கால புருஷனின் விரய வீட்டில் அமர்ந்து 2ஆம் வீடு, 6ஆம் வீடு மற்றும் 9ஆம் வீடு இவற்றை பார்க்கிறார். இந்த சனி விரயஸ்தானத்தில் இருப்பதால் மக்கள் ஏனோ பயத்தை மிக விரும்புவர், மேலும் நிறைய செலவழிக்கவும் ஆசைப்படுவர். ஆனால் சனி அதனை அனுமதிக்க மாட்டார் என்பது வேறு விஷயம். இந்த அலைச்சலையும் செலவையும் தொழில் முன்னேற்றத்திற்கும் முதலீடு செய்யவுமே திருப்திப்படுவார் என்பது கவனிக்கத்தக்கது. வெளிநாட்டு பயணம் கொடுத்தாலும் அதனை வேலை விஷயமாக செல்லவே அனுமதிப்பார். சும்மா ஜாலியாக குத்தாட்டம் குதியாட்டம் போடுவதற்கு அனுமதிக்க மாட்டார் என்பதே உண்மை. ஆயுள்காரன், கர்மகாரன், தொழிற்காரன் என்று அழைக்கப்படும் சனி பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கும் காலத்தில் மீன ராசியினருக்கு ஜென்ம சனியாகவும், மேஷ ராசியினருக்கு விரய சனியாகவும், கும்ப ராசியினருக்கு பாத சனியாகவும், தனுசு ராசியினருக்கு அர்த்தாஷ்டம சனியாகவும், சிம்ம ராசியினருக்கு அஷ்டம சனியாகவும், கன்னி ராசியினருக்கு கண்டக சனியாகவும் சஞ்சரிக்க போகிறார். இதனால் கும்பம், மீனம், மேஷம், சிம்மம், கன்னி, தனுசு ராசியினர் சிரமங்களுக்கு ஆளாகலாம். சிரமங்களை சமாளிக்க திருநள்ளாறு, திருக்கொள்ளிக்காடு, குச்சனூர் ஆகிய ஊர்களில் எழுந்தருளியுள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தை நாடி சென்று பரிகாரம் செய்து வருவது சிறப்பாகும். வாரந்தோறும் சனிக்கிழமைகளில் நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வர பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபமேற்றி வழிபடுவதும் சங்கடங்களை போக்கும். அனைத்து தமிழுள்ளங்களுக்கும் அன்பான வணக்கம். இந்த வீடியோவில் நாம் தனுசு ராசியின் சனிப்பெயர்ச்சி பலன்களை பற்றி பார்க்க உள்ளோம். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கு சனி பகவான் நட்பானவர். உங்கள் ராசிக்கு தன குடும்பாதிபதியும் சகாய ஸ்தானாதிபதியுமானவர் சனி பகவான். இதுவரையில் உங்கள் ராசிக்கு கீர்த்தி சகாய சகோதர ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சஞ்சரித்து வந்த சனி பகவான் உங்களுக்கு பல வழிகளிலும் நன்மையை வழங்கி வந்தார். நீங்கள் எடுத்த முயற்சிகளில் எல்லாம் வெற்றியை உண்டாக்கி வந்தார். அசாதாரண துணிச்சலையும் அதனால் எடுத்த காரியங்களில் வெற்றியையும் உங்களால் காண முடிந்தது. பொருளாதார ரீதியாகவும் முன்னேற்றம் கிடைத்திருக்கும். வேலையிலும் தொழிலிலும் நீங்கள் நினைத்தது நடந்திருக்கும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைத்திருக்கும். அரசால் சலுகைகள் கிடைக்க பெற்றிருப்பீர்கள். குடும்பத்தில் செழிப்பு சந்தோஷமும், சமூகத்தில் மதிப்பும் கௌரவமும் உண்டாகி இருக்கும். ஒரு சிலர் தொழில் துறையில் முன்னேற்றம் அடைந்திருப்பீர்கள். பொது வாழ்க்கையிலும் புகழ்மிக்கவராக மாறி இருப்பீர்கள். சனி பகவான் 3, 6 மற்றும் 11ஆம் வீடுகளில் சஞ்சரிக்கும் காலங்களில் ஜாதகருக்கு அபரிமிதமான பலன்களை வழங்குவார். 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் போது மிதமான பலன்களை மட்டுமே வழங்குவார். அதேபோல் சனி பகவானின் பார்வைகள் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றாலும் 3, 6, 11ஆம் வீடுகளில் அவருடைய பார்வைகள் பதியும் போது அந்த இடங்களுக்கு சனி பகவான் நன்மையை செய்வார் என்பது ஜோதிட விதி. இந்த நிலையில் கடந்த 2.5 வருடமும் 3ஆம் வீட்டில் சஞ்சரித்து உங்களுக்கு யோக பலன்களை வழங்கி வந்த சனி பகவான் 29/3/2025 முதல் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீடான மாதூர் மற்றும் சுகஸ்தானமான உங்கள் ராசியாதிபதியின் மற்றுமொரு வீடான மீன ராசியில் சஞ்சரிக்க இருக்கிறார். 4ஆம் வீட்டில் சனி பகவான் சஞ்சரிக்கும் காலத்தை அர்த்தாஷ்டம சனி காலம் என்று சொல்லுவோம். அஷ்டம சனியாக சஞ்சரித்து வழங்கும் பலன்களில் 50% பலன்களை இந்த அர்த்தாஷ்டம சனி வழங்குகிறது. உங்கள் ராசிநாதனுக்கு சனி பகவான் நட்பானவர் என்றாலும் அவர் கர்மகாரகன்.
என்பதால் ஒரு நீதிபதி போல் அவர் சஞ்சரிக்கும் இடத்திற்கேற்ற பலன்களை பாரபட்சமின்றி நேர்மையாக வழங்கிடுவார். ஒவ்வொருவரின் கர்ம வினைக்கேற்ப பூர்வ புண்ணியத்திற்கேற்ப பலன்களை வழங்கிடுவார் சனி பகவான். 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் காலத்தில் வாழ்க்கையில் எண்ணற்ற இடையூறுகள், வேலைகளில் அழைக்கழிப்புகள், குடும்பத்தில் வீண் விரோதம், ஊர் விட்டு ஊர் செல்ல வேண்டிய நிலை, வசிக்கும் இடத்தை மாற்றம் செய்ய வேண்டிய சூழல், பெற்ற தாயின் உடல்நிலையில் பாதிப்பு, ஒரு சிலருக்கு தாயுடன் தாய் வழி உறவுகளுடன் விரோதம் ஏற்பட்டிருக்கும். அதனால் அவர்களை விட்டு விலக வேண்டிய சூழ்நிலையும் உருவாகியிருக்கும். வீடு, சொத்து, வாகனத்தால் தொல்லைகளும், உற்றார் உறவினர்களிடம் பகையும் ஏற்படுவதுடன் செய்து வரும் தொழிலிலும் பார்த்து வரும் உத்தியோகத்திலும் சங்கடங்கள், எதிரிகளால் தொல்லைகள், தொழிலில் நஷ்டம், பிரச்சனைகள், வீண் செலவுகள் என்று உண்டாக வாய்ப்புண்டு. ஒரு சிலர் சந்தோஷம், சுகம் என்ற தேடலுக்குள் செல்லவும் நேரும். ஒரு சிலருக்கு முறைகேடான பழக்க வழக்கங்களால் நோய் தாக்கம் ஏற்பட்டு அதன் காரணமாகவும் சுகத்திற்கு பாதிப்பு உண்டாகலாம். அடிக்கடி மருத்துவரை நாட வேண்டிய நிலையும் சிலருக்கு ஏற்படும். மாணவர்களுக்கு கல்வியில் நாட்டமில்லாமல் போகும். வேறு சிந்தனைகளுக்கு ஆட்பட்டு கல்வியை இழக்க வேண்டி வரும். சிலருக்கு சோதனைக்கு மேல் சோதனை, வேதனைக்கு மேல் வேதனை என்ற நிலை உருவாகும். எந்த வழியில் செல்வது, எப்படி வாழ்வது என்ற கேள்வியும் உங்களுக்கு எழ ஆரம்பிக்கும். தனுசு ராசிக்காரரான உங்களுக்கு 4 சனி இருக்கும் காலத்தில் இத்தகைய பலன்கள் உண்டாகும் என்பது பொது விதி. சுய ஜாதகம் பலம் பெற்றவர்களுக்கும் நட்பான தசாபுத்தி நடப்பவர்களுக்கும் இப்பலன்களில் மாற்றம் ஏற்படும் என்பதுடன் 12 ராசிகளில் உலகும் மற்ற கிரகங்களின் பார்வைகளாலும் சேர்க்கைகளாலும் ஸ்தான பலத்தாலும் இக்காலத்தில் நன்மைகளும் நிகழக்கூடும். எனவே 4 சனி சஞ்சரிக்கும் 2.5 ஆண்டு காலமும் மேலே சொன்ன பலன்கள் மட்டுமே உண்டாகும் என்று பயந்து விடாதீர்கள். உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் அங்கிருந்து உங்கள் சத்ருஸ்தானத்தையும் ஜீவனஸ்தானத்தையும் உங்கள் ஜென்ம ராசியையும் பார்வையிடுகிறார். பொதுவாக சனி பகவான் பார்வை கொடியதாகும். அவர் பார்க்கும் இடங்கள் பாதிப்பிற்குள்ளாகும் என்பதே பொது விதி. சனி பகவானும் செவ்வாய் பகவானும் 4, 7, 8ஆம் இடங்களில் சஞ்சரிக்கும் போது வீண் செலவு, கையில் உள்ள பொருட்கள் எல்லாம் தவறான வழியில் அழிந்து போகுதல், கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அதனால் பிரிவினை ஏறக்கூடிய சூழ்நிலையும் உருவாகி இருக்கும். இருந்த இடத்தை விட்டு வேறு இடத்திற்கு சென்று வசிக்க வேண்டிய சூழ்நிலையும் வரும். செல்வாக்கு சரியும், சொல்வாக்கு தவறும், நல்லதோர் நிலையும் மாறி போகும் என்று சொல்லி வைத்துள்ளனர் நம் முன்னோர்கள். 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவான் 3ஆம் பார்வையாக உங்கள் சத்ருஸ்தானமான 6ஆம் இடத்தை பார்ப்பது இக்காலத்தில் மிகப்பெரிய நன்மையாகும். உங்களுக்கு இருக்கும் மறைமுக எதிர்ப்புகள் இக்காலத்தில் விலக ஆரம்பிக்கும். விரோதிகளிடமிருந்து தெரியாமல் மறைந்து செல்லக்கூடிய நிலை ஏற்படும். அவர்களை மிக சுலபமாக எதிர்த்து வெற்றி அடைவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஏற்பட்ட போட்டிகள், பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்புகள் விலகும். ஆரோக்கியம் சீராகும். குணமாகாமல் இருந்த நோயும் குணமாகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வழக்குகள், பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். கடன் தொல்லையால் அவதிப்பட்டு வந்த நிலை மாறும். தொழிலை விருத்தி செய்வதற்காக திட்டமிட்டு செயல்படுவீர்கள். வேலை இல்லாமல் இருப்பவர்கள் கடுமையான முயற்சிக்கு பின் வேலை வாய்ப்பை அடைவீர்கள். வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கலாம். எதிர்பார்த்த பணவரவு எங்கிருந்தாவது வரும். உங்கள் செல்வாக்கு உயரும் என்றாலும் களத்திரஸ்தானமான 7ஆம் இடத்தில் 12ஆம் வீடு 6ஆம் வீடு என்பதால் அங்கு சனியின் பார்வை பதிவதால் வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் ஏதேனும் ஒரு வகையில் பிரச்சனை, பாதிப்பு, பிரிவும் கூட இக்காலத்தில் ஏற்படலாம். சனி பகவானின் 7ஆம் பார்வை உங்கள் ஜீவனஸ்தானமான 10ஆம் வீட்டில் பதிவதால் நீங்கள் செய்து வரும் தொழிலில் அதிகபட்சமான கவனத்தை செலுத்த வேண்டியதாக இருக்கும். உங்கள் கவனக்குறைவாலும் அசட்டைத்தனத்தாலும் முக்கியமான காரியங்களில் உங்களுக்கு தோல்வி உண்டாகலாம். ஆமை முயல் கதை போல் நீங்கள் அதிகபட்ச நம்பிக்கையுடனும் அலட்சியமாகவும் இருக்கின்ற போது அதுவே உங்களுக்கு எதிர்மறையான நிலையினை ஏற்படுத்திவிடும். வேலை செய்து வரும் இடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். நியாயமாக உங்களுக்கு வரவேண்டிய பதவி உயர்வு கூட இக்காலத்தில் தள்ளி போகலாம். அல்லது உங்கள் நிலையை ஒட்டி பதவி உயர்வு வேண்டாம் என்ற முடிவிற்கும் நீங்களே வரலாம். செய்து வரும் தொழிலிலும் அதிகபட்ச முயற்சிகள் தேவைப்படும். உங்கள் மதிப்பிற்கும் கௌரவத்திற்கும் பல வகையிலும் சோதனை உண்டாகலாம். ஜீவனத்திற்கும் இக்காலத்தில் சிரமம் உண்டாகலாம். அதனால் மனசோர்வு, உடல் சோர்வு, டென்ஷன் என்ற நிலையும் உருவாகலாம். என்றாலும் உங்கள் சுய ஜாதகத்தின் அடிப்படையில் இப்பலன்களில் மாறுதல் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சனி பகவானின் 10ஆம் பார்வை உங்கள் ஜென்ம ராசியில் பதிவதால் உடல் நிலையிலோ அல்லது மனநிலையிலோ ஏதோ ஒரு சங்கடம் ஏற்பட்டு இருக்கும். இருந்த இடத்திலிருந்து சாதித்து வந்த நிலை மாறி எந்த ஒன்றுக்கும் அலைச்சல் அதிகரிக்கும். வேலை பளுவும் கூடும். உறவினர்களிடம் பகையும், வேலையின் காரணமாக வெளியூருக்கு அடிக்கடி சென்று
சென்று வரக்கூடிய நிலையும் அல்லது வெளியூரில் சென்று வசித்திட வேண்டிய சூழலும், குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழ வேண்டிய நிலையும் ஒரு சிலருக்கு உருவாகும். உடல்நிலையில் பாதிப்பு உண்டாகி உங்களை அச்சுறுத்தக்கூடும். மருத்துவ செலவும் சிலருக்கு அதிகரிக்கும். எதையோ இழந்துவிட்டது போல் மனம் வேதனைப்படும். தொழிலில் கவனம் செலுத்த முடியாத அளவிற்கு சூழ்நிலைகள் உருவாகும் என்பதால் எடுத்துக்கொண்ட வேலைகளை உங்களால் நிறைவேற்ற முடியாமல் போகும். எனவே செய்து வரும் தொழிலில் மிக மிக கவனம் தேவை. திட்டமிட்டு ஒவ்வொரு வேலைகளையும் நடத்துவது முக்கியம். இவையெல்லாம் 4ஆம் வீட்டில் சஞ்சரிக்கும் சனி பகவானால் நிகழக்கூடிய பொது பலன் ஆகும். சனி பகவான் ஒரு வீட்டில் 2.5 ஆண்டு காலம் சஞ்சாரம் செய்தாலும் தொடர்ந்து அவர் 2.5 ஆண்டுகளுமே ஒரே நிலையில் சஞ்சரிப்பதில்லை. அவர் சஞ்சரிக்கும் இடத்தில் ஆண்டிற்கு 4 மாதங்கள் வக்ரகதி அடைவார் என்பதால் அக்காலத்தில் மேலே சொன்ன பலன்கள் மாறுபடும். நீங்கள் சந்தித்து வந்த நெருக்கடிகள் நீங்கும், நன்மைகள் உண்டாகும். அத்துடன் மற்ற கிரகங்களின் சஞ்சார நிலைகளாலும் மேலே கூறிய பலன்களில் மாறுபாடு உண்டாகும். சனி பகவானின் சஞ்சார காலத்தில் அவர் வக்ரமடையும் காலம் ஒவ்வொரு ஜாதகருக்கும் மிக முக்கியமான காலமாகும். பாதகமான பலன்களை சந்தித்து வருபவர்களுக்கு வக்ர சனியால் நன்மைகள் அதிகரிக்கும். சந்தித்து வந்த பாதகமான பலன்கள் குறைய ஆரம்பிக்கும். அந்த நிலையில் 12/7/2025 முதல் 27/11/2025 வரையிலும், 26/7/2026 முதல் 10/12/2026 வரையிலும் சனி பகவான் வக்ரகதினை அடைகிறார். இக்காலத்தில் உங்கள் பிரச்சனைகள் ஒவ்வொன்றாக விலக ஆரம்பிக்கும். உடல்நிலையில் முன்னேற்றம் தோன்றும். எதிரிகளை வெல்லும் ஆற்றல் உண்டாகும். தொழில் லாபம் தரும். உத்தியோகத்தில் ஏற்பட்ட பிரச்சனைகள் முடிவிற்கு வரும். குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும். உங்கள் பேச்சுக்கு மதிப்பு அதிகரிக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். தாய் வழியில் உண்டான பகை மாறும். கல்வியில் கவனம் தேவை. புதிய வீடு, வாகனம் வாங்குவீர்கள். தடைப்பட்டிருந்த வேலைகள் நடைபெற ஆரம்பிக்கும். முன்பிருந்த சோதனைகள் மாறி உங்கள் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்க ஆரம்பிக்கும். சிந்தித்தது செயல்படும் செயல்களில் வெற்றி உண்டாகும். உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் ஒரு வழியாக விலகும். அனைத்திலும் யோகமான நிலை ஏற்படும். தனுசு ராசி அன்பர்களே, சனி பகவானின் பார்வைப்படும் இடங்களின் பலன்களை பார்க்கலாம். சனி பகவான் 3ஆம் பார்வையின் பலன். சனி பகவான் தனது 3ஆம் பார்வையால் தனுசு ராசியின் 6ஆம் இடத்தை அருகே சென்று பார்க்கிறார். 6ஆம் இடம் என்பது ஒரு ருணரோக எதிரிஸ்தானம். சனி பார்க்கும் இடம் பாழ். எனவே சனியின் பார்வைப்படுவதால் தனுசு ராசியாரின் கடன் அடைப்படும். நோய் தீரும். எதிரிகள் அகலுவர். உங்கள் தந்தையின் நோயும் தீரும். அவரின் கடனையும் உங்களால் அடைக்க இயலும். இவ்வளவு நாட்களும் ஒரு பெரும் துன்ப அவமானத்தில் சிக்கி இன்னல் பட்டு கொண்டிருந்தவர்களை இந்த சனி பார்வை மீட்டெடுக்கும். உங்கள் தாயாருக்கு வந்த ஆபத்து நீங்கும். சினிமா எடுக்க கடன் வாங்கி பொல்லாத பைனான்சியரிடம் சிக்கிக் கொண்டிருந்த நீங்கள் உங்கள் சங்கம் மூலம் விடுவிக்கப்படுவீர்கள். ரொம்ப தூரம் பயணித்து வேலைக்கு சென்றவர்கள் ஒரே இடத்தில் இருந்து வேலை செய்யலாம். இதில் இன்னொரு விஷயம், மாத சம்பளம் சற்று மெதுவாக கைக்கு கிடைக்கும். உங்கள் தாய் மாமனுடன் சற்று பிணக்கு ஏற்படும். சனி பகவானின் 7ஆம் பார்வையின் பலன். சனி பகவான் தனது 7ஆம் பார்வையால் தனுசு ராசியின் 10ஆம் இடத்தை பதவிசாக பார்க்கிறார். 10ஆம் இடம் என்பது தொழில் ஸ்தானம். சனி என்பவர் தொழில் காரகர். எனவே தனது காரக பாவத்தை அதே காரகாதிபதி கெடுக்க மாட்டார். உடனே ஆஹா, தொழில் பத்திக்கிச்சு என குத்தாட்டம் குதியாட்டம் போட வேண்டாம். தொழில் கெடாது, அவ்வளவுதான். ஒரு சுறுசுறுப்பு, பரபரப்பு, வேகம், இது எல்லாம் உங்கள் தொழில் காண கிடைக்காத சமாச்சாரங்கள் ஆகிவிடும். சற்று சோம்பேறித்தனமாக மெதுவாக தொழில் நகரும். சுத்தமாக தொழில் நின்று போவதற்கு பதில் ஏதோ ஓரளவு நகர்ந்தால் தேவலாம் அல்லவா? இதோடு நீங்கள் திருப்திப்பட்டு கொள்ள வேண்டும். முக்கிய விஷயங்களை பேசுவதற்கு நீங்கள் போகாமல் உங்கள் வீட்டில் தொழில் சார்ந்தவர்களை அனுப்பி முடிவெடுக்க செய்யுங்கள். சனி உங்கள் ராசியையும் பார்ப்பதால் இவ்விதம் கூறப்பட்டுள்ளது. சனி பகவானின் 10ஆம் பார்வையின் பலன். தனுசு ராசியின் 4ஆம் வீட்டில் அமர்ந்துள்ள சனி பகவான் தனது 10ஆம் பார்வையால் ராசியை பார்க்கிறார். எனவே உங்களுக்கு ரொம்ப சோம்பேறித்தனம் வந்துவிடும். கோவிலுக்கு போவதை தள்ளி போடுவீர்கள். வீட்டு வேலைகளை அப்புறமா பார்த்து கொள்ளலாம் என தாமதப்படுத்துவீர்கள். கொஞ்ச தூர பயணங்களும் மலைப்பை தரும். ஏனோ பிறரிடம் அலட்சியமாக எடுத்தெடுத்து பேசுவீர்கள். இவரை அறிந்தவர்கள் இவர் நன்றாகத்தானே இருந்தார், இவருக்கு என்ன ஆயிற்று என யோசிப்பார்கள். உற்சாகம் குறையும். சுறுசுறுப்பு இருக்கவே இருக்காது. பிறரிடமும் தங்கள் நடத்தையிலும் பதுசாக நடக்க இயலாது. இன்னும் ஒரு படி மேலே போய் இவர்களை மதிக்க வேண்டாம் என்று அலட்சியம் காட்டுவீர்கள். இது அரசியல்வாதிகளுக்கு எவ்வளவு பெரிய பின்னடைவை தரும் என யோசியுங்கள். தந்தையை மதிக்க மனசே வராது. தர்மம் சுருங்கும். எனவே 10ஆம் பார்வையால் சனி ராசியை பார்ப்பதால் ஜாதகரை அரைலூசு மாதிரி பாடாய்படுத்தி எடுப்பார். தனுசு ராசிக்கு சனி தரும் மொத்த பலன்களையும் பார்க்கலாம். தனுசு ராசியில் 4ஆம் இடத்தில் அமர்ந்த
சனி ராசியாருக்கு மாற்றமும் ஏற்றமும் தருகிறார். அவர் 6ஆம் இடத்தை பார்த்து கெடுபலன்களை அளிக்கிறார். 10ஆம் இடத்தை பார்த்து தொழிலை முடக்காமல் மெதுவாக நடக்க செய்கிறார். ராசியை பார்ப்பது மட்டுமே கெடுதலாக அமையும். நன்மை அதிகமாகவும் கெடுதல் குறைவாகவும் தருகிறார். சனியின் வக்கர பலன்கள். சனி உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் செல்லும் போது வக்கரம் பெறுவார். அந்த நேரத்தில் மாற்றங்கள் சற்று நிதானிக்கும். வக்கர நிவர்த்தி ஆனவுடன் மாற்றங்கள் முழு வேகத்துடன் செயல்படும். ஜூலை 12 முதல் நவம்பர் 27 வரை. 2026 ஜூலை 26 முதல் டிசம்பர் 10 வரை ரேவதி நட்சத்திரத்தில் வக்கரம் பெறுவார். இதில் நிறைய தொழில் சார்ந்த பலன்கள் நடக்கும். இந்த வக்கர காலத்தில் தொழில் சற்று தேக்கடைவது போல் இருக்கும். வக்கர நிவர்த்தி ஆனவுடன் தொழில் நன்கு நடக்கும். வக்கர சனி காலத்தில் திருவாரூர் எட்டுக்குடி திருக்கோளை ஸ்தல கோளிநாதரை வழிபட வேண்டும். தனுசு ராசி அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரங்கள். தனுசு ராசி 4ஆம் இடத்தில் இருப்பதால் அர்த்தாஷ்டம சனி என்பர். திருநள்ளாறு சென்று வணங்கவும். ஆஞ்சநேயர் வழிபாடு நல்லது. அருகிலுள்ள சனீஸ்வரருக்கும் அந்த அர்ச்சகருக்கும் வஸ்திரம் வாங்கி கொடுக்கவும். அபிஷேகத்திற்கு மஞ்சள் வாங்கி கொடுக்கவும். வயதான குருக்களுக்கு மஞ்சள் அல்லது நீல நிற வேஷ்டி துண்டு வாங்கி கொடுக்கவும். வேலூர் ஆம்பூர் ஆஞ்சநேயரை வழிபடவும். கோவில் பிரசாத தேவை அறிந்து பொருட்களை வாங்கி காணிக்கையாக கொடுக்கவும்.